அந்த சிறிய கிராமத்தின் எல்லையில் வண்ணம் வாழ்ந்து வந்தாள். அவளுடைய வாழ்க்கை மற்ற குழந்தைகளைப் போல இருக்கவில்லை. ஊர் ஊராகச் சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் குழுவினருடன் அவள் பயணம் செய்தாள். அந்த நிகழ்ச்சிகளே அவர்களின் குடும்பத்திற்கு உணவும் வாழ்வாதாரமும் தந்தன. பாதைகள் மாறினாலும் அவர்களின் வாழ்க்கை மட்டும் அதே போலத் தொடர்ந்தது. ஒவ்வொரு காலையிலும் வண்ணம் தனது சிறிய கண்ணாடியை எடுத்துக்கொள்வாள். அதன் முன் அமர்ந்து முகத்தில் வண்ணங்களை தீட்டத் தொடங்குவாள். சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை என்று பல நிறங்கள் அவள் முகத்தில் மலரும். ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு கதையும் ஒரு உணர்வும் இருப்பதாக அவள் நம்பினாள். அவளுடைய முகமே அந்த நாளின் நிகழ்ச்சிக்கான முதல் மேடையாக மாறியது. வண்ணத்தின் தந்தை அந்த கலைக்குழுவில் முக்கியமான கலைஞர். அவர் பல வேடங்களில் தோன்றி மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்வார். அவளுடைய தாய் பாடல்களையும் நாட்டுப்புற நடனங்களையும் நிகழ்த்துவாள். அவர்களுடன் இன்னும் சில கலைஞர்களும் குழந்தைகளும் பயணம் செய்தனர். ஒரு ஊர் முடிந்ததும் அடுத்த ஊரை நோக்கி அவர்களின் வாழ்க்கை நகர்ந்தது. வண்ணத்திற்கு தனது பெயர் மிகவும் பிடிக்கும். அவளுடைய தாய், உன் முகத்தில் இருக்கும் நிறங்களைப் போலவே உன் மனமும் பல வண்ணங்கள் கொண்டது என்பாள். அதனால் ஒவ்வொரு நாளும் புதிய வண்ணத்தை தேடி அவள் முகத்தில் தீட்டுவாள். சில நாட்களில் அவள் தேவதையாகவும் சில நாட்களில் கோமாளியாகவும் மாறுவாள். ஆனால் கண்ணாடிக்குள் தெரியும் அந்த பெண் எப்போதும் வண்ணம்தான். அவர்கள் ஒரு கிராமத்திற்கு சென்றதும் முதலில் பெரிய மரத்தின் கீழ் கூடாரம் அமைப்பார்கள். மாலை நேரத்தில் தப்பட்டையின் சத்தம் ஊர் முழுவதும் கேட்கும். குழந்தைகள் ஓடி வந்து அவர்களை சுற்றி நிற்பார்கள். பெரியவர்கள் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு நிகழ்ச்சியை பார்க்க வருவார்கள். அந்த சில மணி நேரங்கள்தான் அவர்களின் உழைப்புக்கான வெகுமதி. வண்ணம் நிகழ்ச்சிக்கு முன் அமைதியாக அமர்ந்து முகத்தில் வண்ணம் பூசுவாள். அவளுடைய கைகள் பழகியிருந்ததால் எந்த நிறத்தையும் தவறாமல் கலப்பாள். கண்களை சுற்றி கருப்பு கோடு, நெற்றியில் சிவப்பு புள்ளி, கன்னத்தில் மஞ்சள் நிறம் பூசுவாள். அவள் முடித்ததும் தந்தை கண்ணாடியில் பார்த்து சிரிப்பார். இன்ன அம்மா வண்ணம் மேடையை வெல்லப் போகிறாள் என்பார். ஒரு நாள் அவர்கள் சென்ற ஊரில் பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அந்த விழாவில் பல கலைக்குழுக்கள் நிகழ்ச்சி நடத்த வந்திருந்தன. வண்ணத்தின் குழுவுக்கும் ஒரு சிறிய இடம் வழங்கப்பட்டது. மற்ற குழுக்களிடம் அழகான ஆடைகளும் பெரிய மேடை அலங்காரங்களும் இருந்தன. ஆனால் வண்ணத்தின் குழுவிடம் இருந்தது அவர்களின் திறமையும் நம்பிக்கையும் மட்டுமே. அந்த இரவு வண்ணம் முகத்தில் நீலமும் வெள்ளையும் கலந்து வண்ணம் பூசினாள். அவள் அணிந்திருந்த பழைய ஆடையையும் தானே அழகாகச் சீரமைத்து கொண்டாள். அவள் மேடையில் நின்றபோது மக்கள் முதலில் அவளுடைய முகத்தையே பார்த்தனர். பின்னர் அவளுடைய நடனத்தை பார்த்து மெதுவாக கைத்தட்டத் தொடங்கினர். அந்த கைத்தட்டல் வண்ணத்தின் உள்ளத்தில் ஒரு புதிய கனவை விதைத்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு வயதான பெண் வண்ணத்திடம் வந்தாள். மகளே, உன் முகத்தில் போட்டிருக்கும் நிறங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன என்றாள். வண்ணம் சிரித்துக்கொண்டே அந்த நிறங்களை தானே கலந்ததாகச் சொன்னாள். அந்த பெண் அவளுடைய கையை பிடித்து ஆசீர்வதித்தாள். அந்த ஒரு வார்த்தை வண்ணத்திற்கு அன்று கிடைத்த பெரிய பரிசாக இருந்தது. ஆனால் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. சில ஊர்களில் மக்கள் அவர்களை பார்த்தவுடன் கதவுகளை மூடிக்கொள்வார்கள். சிலர் அவர்களின் தொழிலை மதிக்காமல் கேலி செய்வார்கள். வண்ணம் அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் உடைந்தாலும் தந்தையிடம் காட்ட மாட்டாள். கண்ணாடியின் முன் அமர்ந்து தன் முகத்தில் இன்னொரு நிறத்தை மட்டும் சேர்ப்பாள். ஒரு மழை காலத்தில் அவர்கள் சென்ற ஊரில் பல நாட்கள் நிகழ்ச்சி நடத்த முடியவில்லை. கூடாரத்தின் கூரை வழியாக மழைத்துளிகள் உள்ளே விழுந்து கொண்டிருந்தன. உணவுக்கும் பணத்திற்கும் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அன்று வண்ணம் தனது வண்ணப்பெட்டியை மட்டும் மார்போடு அணைத்து கொண்டிருந்தாள். அந்த வண்ணங்கள் தான் ஒரு நாள் தங்களை மாற்றும் என்று அவள் மனதில் நினைத்தாள். மழை நின்ற மறுநாள் வண்ணம் ஒரு சிறிய யோசனை செய்தாள். நிகழ்ச்சி மட்டும் நடத்தாமல் குழந்தைகளுக்கு முகத்தில் வண்ணம் தீட்டி கொடுக்கலாம் என்று கூறினாள். தந்தையும் தாயும் முதலில் தயங்கினாலும் அவளுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டனர். சிறிய குழந்தைகள் வரிசையாக வந்து தங்களுக்கு பிடித்த நிறங்களை தேர்ந்தெடுத்தனர்.
அன்று அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சம்பாதித்தனர். வண்ணத்தின் பெயர் அந்த ஊரில் மெதுவாக பரவத் தொடங்கியது. முகத்தில் வண்ணம் தீட்டும் அந்த பெண் என்று மக்கள் அவளை அழைத்தனர். குழந்தைகள் அவளைச் சுற்றி வந்து பலவிதமான வடிவங்களை வரையச் சொல்வார்கள். வண்ணம் ஒவ்வொருவரின் முகத்திலும் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப வண்ணங்களை பூசுவாள். அவளுடைய கலை அவளுடைய குடும்பத்தின் வாழ்க்கைக்கு புதிய வழியை திறந்தது. ஒரு நாள் ஒரு சிறுமி வண்ணத்திடம் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டாள். அக்கா, நீ எப்போதும் முகத்தில் வண்ணம் போடுகிறாய், உனக்கு பிடித்த நிறம் எது என்றாள். வண்ணம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். எனக்கு பிடித்த நிறம் இன்னும் கிடைக்கவில்லை என்று சிரித்தாள். அந்த சிறுமி அந்த பதிலை புரிந்து கொள்ளாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இரவு வண்ணம் தனியாக கண்ணாடியின் முன் அமர்ந்தாள். சிவப்பு அவளுக்கு துணிச்சலை நினைவூட்டியது. மஞ்சள் அவளுக்கு நம்பிக்கையை நினைவூட்டியது. நீலம் அவளுடைய அமைதியையும் பச்சை அவளுடைய கனவுகளையும் நினைவூட்டியது. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவளுடைய நிறம் ஒன்றல்ல என்று. வண்ணம் தன் வாழ்க்கையையும் ஒரு ஓவியமாக பார்க்கத் தொடங்கினாள். அதில் சில கோடுகள் அழகாக இருந்தன, சில கோடுகள் காயங்களைப் போல இருந்தன, சில இடங்களில் நிறங்கள் ஒன்றோடொன்று கலந்திருந்தன. ஆனால் அந்த ஓவியத்தை அழிக்க அவளுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நிறமும் அவளுடைய வாழ்க்கையின் ஒரு நினைவாக இருந்தது. அடுத்த ஊரில் அவர்கள் சென்றபோது ஒரு பெரிய மேடை அவர்களுக்கு கிடைத்தது. வண்ணம் முதன்முறையாக பெரிய கூட்டத்தின் முன் தனியாக நிகழ்ச்சி நடத்த வேண்டியிருந்தது. அவளுடைய கைகள் நடுங்கினாலும் அவள் அதை யாரிடமும் காட்டவில்லை. முகத்தில் பல வண்ணங்களை தீட்டி மேடையின் நடுவில் நின்றாள். அவள் நடனம் தொடங்கியதும் கூட்டம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. அவள் நடனம் வெறும் நடனமாக இருக்கவில்லை. அவளுடைய முகத்தில் இருந்த ஒவ்வொரு வண்ணமும் ஒரு உணர்வாக மாறியது. சிவப்பு கோபமாகவும், நீலம் சோகமாகவும், மஞ்சள் நம்பிக்கையாகவும் மாறியது. இறுதியில் பச்சை நிறத்துடன் அவள் சிரித்தபோது மேடை முழுவதும் கைத்தட்டல் எழுந்தது. அந்த இரவு வண்ணம் தனது வாழ்க்கையை முதன்முறையாக வென்றதாக உணர்ந்தாள். நிகழ்ச்சி முடிந்ததும் பலர் அவளைச் சுற்றி வந்தனர். ஒரு கலை ஆசிரியர் அவளுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த திறமையை வீணாக்காதே, நீ இன்னும் பெரிய இடத்துக்கு செல்ல வேண்டும். வண்ணம் அந்த வார்த்தைகளை மனதில் ஆழமாக பதித்து கொண்டாள். அவள் தனது வாழ்க்கை ஊராகச் செல்வதிலேயே முடிவடைய வேண்டியதில்லை என்று நினைத்தாள். ஆனால் தனது குடும்பத்தை விட்டுச் செல்ல வண்ணத்தால் முடியவில்லை. அவர்களுடன் பயணம் செய்த வாழ்க்கையே அவளுடைய உலகமாக இருந்தது. தந்தையின் சிரிப்பும் தாயின் பாடலும் அவளுடைய துணையாக இருந்தன. அவள் வளர்ந்த பாதைகளையும் மறக்க விரும்பவில்லை. அந்த பாதைகளில்தான் அவளுடைய கனவுகளுக்கு முதல் நிறம் கிடைத்தது. அதனால் வண்ணம் ஒரு புதிய முடிவை எடுத்தாள். ஊராகச் செல்லும் வாழ்க்கையை தொடர்ந்தபடியே குழந்தைகளுக்கு கலை கற்றுக் கொடுப்பதாக முடிவு செய்தாள். முக அலங்காரம், ஓவியம், நடனம் என்று அவளுக்கு தெரிந்த அனைத்தையும் பகிர்ந்தாள். அவளை சந்தித்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு புதிய கனவை தர முயன்றாள். அவளுடைய வண்ணப்பெட்டி நாளுக்கு நாள் இன்னும் பல உயிர்களை தொட்டது. பல ஆண்டுகள் கழித்து அந்த குழுவின் பெயர் பல ஊர்களிலும் அறியப்பட்டது. வண்ணத்தின் முகத்தில் இருந்த வண்ணங்களை பார்க்க மக்கள் தொலைதூரத்திலிருந்தும் வந்தனர். ஆனால் அவள் ஒருபோதும் தனது பழைய வாழ்க்கையை மறக்கவில்லை. பழைய கண்ணாடியையும் வண்ணப்பெட்டியையும் இன்னும் பாதுகாத்து வைத்திருந்தாள். அவை அவளுடைய பயணத்தின் முதல் சாட்சிகள். ஒரு மாலை சூரியன் மறையும் நேரத்தில் வண்ணம் கண்ணாடியின் முன் அமர்ந்தாள். அவள் முகத்தில் எந்த வண்ணமும் பூசவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு தனது இயல்பான முகத்தை அமைதியாக பார்த்தாள். அந்த முகத்தில் வயதும் அனுபவமும் கனவுகளும் ஒன்றாக தெரிந்தன. அவள் தன்னையே பார்த்து மெதுவாகச் சிரித்தாள். வண்ணம் என்பது முகத்தில் பூசுவது மட்டுமல்ல என்று அவள் தன்னிடம் சொன்னாள். வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு வண்ணம் இருக்கிறது. சில வண்ணங்கள் கண்ணீரால் உருவாகின்றன, சில வண்ணங்கள் சிரிப்பால் உருவாகின்றன, சில வண்ணங்கள் நம்மை உடைக்கின்றன,
சில வண்ணங்கள் நம்மை மீண்டும் உருவாக்குகின்றன. அவளுடைய வாழ்க்கையே அந்த உண்மைக்கு அழகான சாட்சியாக இருந்தது. ஒரு நாள் அவர்கள் சென்ற ஊரில் வண்ணத்தின் நிகழ்ச்சியை பார்க்க ஒரு சிறுமி மட்டும் தொலைவில் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய ஆடைகள் பழையதாகவும் முகத்தில் சோகமும் இருந்தது. மற்ற குழந்தைகள் சிரித்து கொண்டிருக்க அந்த சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். வண்ணம் அவளை கவனித்ததும் அருகில் அழைத்தாள். என்னம்மா, உனக்கு எந்த வண்ணம் பிடிக்கும் என்று அன்புடன் கேட்டாள். சிறுமி சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, எனக்கு எந்த வண்ணமும் பிடிக்காது என்றாள். வண்ணம் ஆச்சரியமாக அவளை பார்த்தாள். ஏன் என்று மெதுவாக கேட்டாள். என் வாழ்க்கையில் நல்ல வண்ணமே இல்லை என்று அந்த சிறுமி சொன்னாள். அந்த வார்த்தைகள் வண்ணத்தின் மனதை ஆழமாக தொட்டன. அவள் அந்த சிறுமியை அருகில் அமர வைத்து முகத்தில் ஒரு சிறிய பச்சை நிறத்தை தீட்டினாள். இது என்ன நிறம் தெரியுமா என்று கேட்டாள். பச்சை என்று சிறுமி மெதுவாக பதில் சொன்னாள். இது புதிய தொடக்கத்தின் நிறம் என்று வண்ணம் சிரித்தாள். பிறகு அவளுடைய நெற்றியில் ஒரு சிறிய மஞ்சள் புள்ளியையும் வைத்தாள். இது நம்பிக்கையின் நிறம் என்று வண்ணம் கூறினாள். சிறுமி முதல் முறையாக சிரித்தாள். அந்தச் சிரிப்பை பார்த்த வண்ணத்தின் கண்களிலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. அவள் அந்தச் சிறுமியிடம், உன் வாழ்க்கைக்கு வண்ணம் இல்லை என்றால் நீயே அதை தீட்டிக் கொள்ள வேண்டும் என்றாள். அந்த வார்த்தைகள் அந்தச் சிறுமியின் மனதில் என்றும் பதிந்துவிட்டன. அன்று நிகழ்ச்சி முடிந்தபோது அந்தச் சிறுமியின் தாய் வண்ணத்திடம் வந்தாள். கண்களில் கண்ணீருடன், என் மகள் பல நாட்களாக சிரிக்கவே இல்லை என்றாள். இன்று அவள் வீட்டுக்குச் செல்லும் வழியெல்லாம் தனது முகத்தில் இருக்கும் வண்ணத்தை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டிருக்கிறாள் என்றாள். வண்ணம் எதுவும் பேசவில்லை. அவள் அந்த சிறுமியை பார்த்து அமைதியாகச் சிரித்தாள். அந்த இரவு வண்ணம் கண்ணாடியின் முன் அமர்ந்தாள். அவள் முகத்தில் எந்த வண்ணமும் பூசவில்லை. பல ஆண்டுகளுக்குப் பிறகு தனது இயல்பான முகத்தை அமைதியாக பார்த்தாள். அந்த முகத்தில் வயதும் அனுபவமும் கனவுகளும் ஒன்றாக தெரிந்தன. அவள் தன்னையே பார்த்து மெதுவாகச் சிரித்தாள். வண்ணம் என்பது முகத்தில் பூசுவது மட்டுமல்ல என்று அவள் தன்னிடம் சொன்னாள். வாழ்க்கை கொடுக்கும் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு வண்ணம் இருக்கிறது.